Taste the Daily. புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கோவை மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற மகத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலை காந்தி சிலை அருகே அதிமுக பொதுச் செயலாளரும் புரட்சித் தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி பொதுமக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கண்ணதாசன், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி பயணத்தை ஒரு எழுச்சி பயணமாக தொடங்கி இருக்கிறார் நமது புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் தமிழகத்தின் அரியணையில் ஏற்றி வைக்க துடிக்கும் ஒவ்வொரு கழக தொண்டர்களின் எண்ணத்தை நிறைவேற்றும்படி இந்த விடியா திமுக ஆட்சியிலே பல்வேறு அவலங்களை சந்தித்து வருகிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாகவும் இந்த பயணமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்திட வேண்டும் என்கிற உறுதியோடு இந்த பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியே நம் தமிழகத்தின் வெற்றி என்கிற உன்னத நோக்கத்தோடு இந்த பயணமாக தொடங்கி இருக்கிறது. இந்த பயணம் தொடங்குவதற்கு முன்பாகவே அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய மடலை எழுதியிருந்தார். அதிலே அவர் பல்வேறு விவகாரங்களை, அதாவது இந்த விடியா திமுக ஆட்சிக்கு எதிரான இந்த ஆட்சி மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு தகவல்களை அதில் தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டு மக்களிடம் பொய் வாக்குறுதி கொடுத்து மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் விளம்பர மாடல் விடியா ஆட்சி நடத்தும் கட்சியால் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை அதிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். மக்கள் மன்றத்தை கழக தொண்டர்கள் அனைவரும் நாட வேண்டும். விடியா மாடல் ஆட்சியில் நடக்கிற கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆகியவற்றை மக்களுடைய கடும் கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அவற்றையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சென்று எடுத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் அந்த மடலிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்காத அப்பா ஸ்டாலினை கோபத்தோடு நம் இளைஞர்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அவரிடத்திலே கழக அரசின் சாதனையையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த விடியா ஆட்சியின் அவலங்களையும் எடுத்து கூற வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த வகையிலே தற்பொழுது கோவை மாவட்டத்தில் தன்னுடைய இந்த புரட்சி பயணத்தின் வாயிலாக மக்களிடம் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்துரைப்பதற்காகவும் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருப்பார், மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று சொல்வார். அதை போல தற்பொழுது மக்களை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். காலையில் நடந்த விவசாயிகளுடனான கலந்துரையாடலின் போது பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்திருந்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குறிப்பாக அந்த திட்டம் முதலில் எப்படி தொடங்கப்பட்டது, தொடக்க காலகட்டத்தில் மத்திய அரசு அதை நிராகரித்தது, அதன் பின்னர் அத்திட்டத்தை எப்படியேனும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சிறப்பாக குழுக்களை அமைத்து ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த திட்டத்தை எவ்வளவு தூரம் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே சாதனை திட்டமாக நாம் உருவாக்கினோம் என்பது குறித்தெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளிடையே எடுத்து சொன்னார். அது மட்டுமல்லாது கால்நடை பூங்கா, குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பால் பண்ணையை முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்று பார்த்தபோது அங்கு ஒரு நாடு ஒன்றுக்கு ஒரு பசுமாடு 65 லிட்டர் பால் வரை கறப்பதாக அதை பார்த்து ஆச்சரியம் கொண்டதாகவும், அது போல ஒரு பெரும் கால்நடை பூங்காவை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த தலைவாசல் அருகே 1000 கோடி ரூபாய் செலவில் கால்நடை பூங்காவை அமைத்ததாகவும், ஒவ்வொரு விவசாயியும் கட்டாயம் அந்த கால்நடை பூங்காவை சென்று பார்க்க வேண்டும். அங்கு வந்து ஒரு கால்நடைக்கு என்ன விதமான நோய்கள் வரும், அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விளக்கி சொல்லப்படும் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். அங்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். இன்று அந்த கால்நடை பூங்காவானது முடக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு உன்னதமான திட்டம், அந்த திட்டத்தை முடக்கி இருக்கிறார்கள் என்று விவசாயிகளிடையே நம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டுமல்ல, விவசாயிகளும் பேசுகிற பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை, இந்த அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை நமது எடப்பாடியாரிடம் எடுத்து சொன்னார்கள். அதாவது, இந்த ஆட்சியில் விவசாயிகள் எத்தனை மனுக்களை கொண்டு சென்று கொடுத்தாலும் பார்க்கிறோம், தீர்க்கிறோம் என்கிற பதில் வருகிறதை தவிர்த்து செயலில் இல்லை, இது ஒரு விளம்பர அரசாக இருக்கிறது என ஒரு விவசாயி கண்ணீர் மல்க பேசினார். அப்போது அவருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக நம்ம முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், நானும் ஒரு விவசாயி தான், இன்றும் நான் விவசாயியாகவே இருக்கிறேன், நான் விவசாயியாக இருப்பதால் தான் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் பேசி கழக ஆட்சி அமைகிற பொழுது நிச்சயமாக இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும், நெசவாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்,
செங்கல் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் என உறுதி கூறியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது கோவை மாவட்டத்திலே மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த பயணம் முழுவதுமாக அதிமுகவை கொண்டு சென்று அரியணையில் அமர்த்துகிற பயணமாகவும் மக்களுக்கான ஒரு அரசை அமைத்திடும் முயற்சியாகவும் இந்த பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தின் தொடக்க நாளிலேயே தமிழகம் மீட்போம், அதாவது புரட்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அடுத்த 1 மணி நேரத்திலேயே சமூக வலைதளங்களில் தமிழகத்தை மீட்போம் என்கிற ஹேஷ்டேக் ஆனது மக்களால் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. எனில் இந்த பயணத்தினுடைய வெற்றி 1 மணி நேரத்திலேயே தீர்வாகிவிட்டது என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயணத்தின் மூலமாக மக்கள் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதில் எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்கிறார்கள், கொதித்து போயிருக்கிறார்கள் இந்த அரசின் மீது என்பதையெல்லாம் நாம் உணர முடிகிறது. மக்கள் செல்லுகிற வழியெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கழக தொண்டர்கள் புரட்சி தமிழர் வாழ்க வாழ்க என கோஷம் எழுப்பி அவருக்கு உற்சாக வரவேற்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தில் இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து மக்களிடத்திலே கழக அரசினுடைய சாதனைகளையும் இந்த விடிய அரசினுடைய வேதனைகளையும் புரட்சி தமிழர் அவர்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார். கண்ணதாசன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம்.